சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சபையோர்களே, என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, இந்த அதிசயபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஊர் பொதுமக்களே, இந்த அகில உலகமெல்லாம் பேரும் புகழும் கியாதியும் பெற்ற இந்த அதிசயபுரமா நன்னகரிலே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்தையனார் கூட்டுறவு ஸ்ரீ தெற்கு மாடசாமி சிவளப்பேரி மாயாண்டி என் தாயான பேச்சியம்மா வடக்குத்தியம்மா கொம்பு மாட சுவாமி முத்துப்பட்டேன் 21 பந்தி 61 கூட்டுறவு. ஆமா, இன்னைக்கு குடியழைப்பு தினம். அதனால இன்னைக்கு இந்த ஐயன்பந்தி வாசலில நாம சாஸ்தா கதை பாடவிருக்கிறோம். அதாவது இந்த ஊருக்கு நான் ஆளு பழசுதான், வில்லு பாட்டுக்கு புதுசு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமே ஆயிருச்சு. இதே கோவில்ல கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. ஓஹோ. இதே மழைதான் பேஞ்சிச்சு. அப்படியா? கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஆமா ஆமா. இப்ப வில்லுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப வில்லுக்கு தான் புதுசு. ஆமா. ஆளு பழசுதான். ஆமா. வில்லு பாட்டுக்கு புதுசு. ஆமா ஆமா. அப்படி இந்த ஆலயத்திலே வந்து இன்று சாஸ்தாங்கதை பாடவிருக்கிறோம். நாமளை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைப்பு செய்துள்ள ஆமா ஊர் பொதுமக்கள் மற்றும் அதோடு மட்டுமில்லாமல் இதே தெற்கு சுடலை மாட சுவாமி ஆடுங்குளம் கோமரம் பேச்சியம்மாளுக்கு ஆடுங்குளம் கோமரம் எனது அருமை சகோதரர், அவர் ஒரு வில்லிசை அண்ணாவிதான், தலைமை பாடகர், வில்லிசை தலைமை பாடகர். எனது உடன்பிறவா எனது தம்பி பவன்குமார் வில்லிசை குழு. ஆமா, அவர்கள் நாமளோட வில்லுங்க படிக்கணும் ரொம்ப ஆசை. நம்ம சகோதரி வில்லு படிக்கணும். ஆமா, நம்ம கோயில படிக்கணும். ஆமா, என்ற அன்போடு பாசத்தோடு ஆமா பேச்சுமாளுக்கு ஆடுங்குலைய கோமரம். ஆமா, பவன்குமார் வில்லிசை குழுவை சேர்ந்த நாம சகோதரி இந்த நம்ம ஆலயத்துல வந்து படிக்கணும்னு சொல்லி என் தம்பிக்கு ரொம்ப பிரியம். நானும் என் தம்பி பேச்ச மறுப்பு சொல்லாம நீ எப்ப சொல்லு நான் அப்ப வந்து படிக்கும். ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளைல இருந்தே பழக்கம். எப்பேற்பட்ட உறவு. ஆமா, பாசம் தானே முதல்ல. ஆமா, உண்மைதானே. என்ன சொல்லுதீங்க? பணத்துக்காண்டியே நம்ம 5 பேர் வந்திருக்கோம். பாசம் தம்பிட்ட பணிவு ரொம்ப உண்டு, ரொம்ப உண்டு. பேருக்கு ஏத்த பணிவு. உண்மைதானே, உண்மைதானே. பணிவுக்காண்டி தானே எல்லாரும் வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்பேற்பட்ட இந்த சுடலை மாட சுவாமி வாசலில இன்று நாங்கள் சாஸ்தாங்கதை பாடவிருக்கிறோம். இதற்கு முன்னால இந்த ஆலயத்துல எவ்வளவு பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், பெரிய பெரிய புலவர் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். கலைஞர்கள், கவிஞர்கள் பாடி இருக்கலாம். ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது. அது முடியவே முடியாது. நான் அனைத்தும் தெரிந்தவள் அல்ல. ஆமா, எல்லாம் கற்றவள் அல்ல. கிடையாது. ஆமா, ஒருவரை போல ஒருவர் பாட முடியாது, பாடவே முடியாது. இன்று சாஸ்தாங்கதையை பாடவிருக்கிறோம். அவையா, ஏன் சாஸ்தாவிற்கு மட்டும் முதலாக பாடுகிறார்கள்? முதலா பாடுதோம் கொடுத்துக்காரன. எதுக்குன்னு பாடுதோம்? குடத்துக்கார அண்ணாச்சி எல்லாம் பாக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராக் சூட்டை போட்டு அங்கிட்டு ஓடிட்டு அலைவாரு. டவுசரை போட்டானே. ஆமா, இல்ல அப்ப டவுசராவது போட்டிருந்தாவளேன்னு பெருமைப்படுங்க. டவுசர் போடலன்னா நிலமா அப்ப சும்மா போட்டு. என் அப்பமா அவர் அழகா தானே இருப்பாரு. இல்லன்னு சின்ன பிள்ளையா இருந்தாவோ. ஓஹோ, இப்ப ஆளு மீறிட்டாவோல்ல. சரிதானே. சொன்ன உடனே எங்க அப்பா சிரிக்காவ என்ன பாட்டலோட. அப்படி இருக்கும்போது ஆமா, அகில உலகிலே கலியுக தெய்வமாக வந்து தோன்றியவர் ஐயனார் ஒருவர் மட்டும்தான். ஆமா, சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்குள்ள வருமா. ஆமா, உண்மைதானே. சாஸ்தா கூட்டம்னு சொன்னா ஆனப்புலி கூட்டம். ஆமா, நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த மானிட மனுக்கள். ஆனால் தர்மசாஸ்தா சொரிமுத்து ஐயனாரோ ஆணுக்கும் ஆணுக்கும், அரிக்கும் சிவனுக்கும், ஆமா, அப்பாவுக்கும் வந்து பிறந்த பிள்ளை.
அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தா பாதி மதிமான் மழுவோம் கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அவையோ அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மண்ணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்துதித்த தர்மஞான சாஸ்தாங்கதையை விரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாஸ் தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாஸ் ஐயா கைலாஸ் அங்க தர்க்க சிவமாலும் கொழுவே ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்து அங்க அரணோடு பார்வதியும் கொழுவேருங்க இந்திரலோகம் என்னும் பட்டணத்தில் இந்திரன் இந்திராணியும் கொழுவேருங்க சத்தியலோகம் என்னும் பிரமலோகத்தில் சதுர்முகன் சரஸ்வதியும் கொழுவேருங்க வளரும் வைகுந்த தலமதிலே வளரும் வைகுந்த தலமதிலே பச்சமலட்சுமியும் கொழுவேருங்க அடே மலச்சுமையும் கொலுவீருங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோ 48,000 கோடி ரிஷிமார்களோ அயஸ்திரோடு புலதேகரோ அழகு கலைக்கோட்டு மாமூலியோ யானை முகத்தொந்தி கணவதியோ என்னப்பன் 6 முகத்துடனே வேளாவரோ சுடரும் ஒளிவு தன்னில் நாரதரோ சோதி மார்க்கண்டையன் கொலவேருங்க நந்தி படைகளோடு போதாங்களோ நந்தி படைகளோடு போதாங்களோ 4 லட்சம் கோடி படையா ஹலோ அங்கே 4 லட்சம் கோடி
அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கரைக்கண்டன் காலகண்ட மூர்த்தி என்று அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகாலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் சுவாமி திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமாளோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தி உமா பார்வதியோடு சங்கரன் கொழுவிருந்து வருகிறார் அல்லவா. வரக்கூடிய போதோ அப்பேற்பட்ட ஈசனாகிய இறைவன் பகவானோடு ஆதிவெள்ளி கையில இன்னும் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறார்களானால் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியரோ அன்பு குளிர் சந்திரரோ ஆகாயோடு கொழுவிருந்தா அப்படி அங்கே கொழுவிருக்கும் நாளையிலே வாசலே கரை கண்ட பகவானுக்கு ஆடுவாரே வருவாரோ நடனங்கள் ஆடுவாரே ஊர்வசியாடுவாரோ உல்லாசமா ஆடுவாரே வருவாரே ஆடுவாரோ சரஸ்வதி வருவாரோ சங்கீதங்கள் பாடுவாரோ அடடே சங்கீதமும் பாடுவாரு அடே. அப்படி இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு 14 லோகங்களை இறைவன் படைத்து இந்திரலோகம் மந்திரலோகம் தனலோகம் தவலோகம் வாயுலோகம் வருணலோகம் சூரியலோகம் சந்திரலோகம் மந்திரலோகம் வாயுலோகம் வருணலோகம் 14 லோகங்களை ஆண்டவன் படைத்து சிவபெருமான் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள 84 லட்சம் கோடி சீவராசிகளையும் படைத்து 224 புவனங்களையும் படைத்தார். 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள 6 அறிவு சீவராசிகளையும் படைத்து சிவராசி யாரு புல் பூண்டு இலை தாவரம் மரம் செடி கொடி ஆடு மாடு கன்று காடைகளையும் படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படிகளந்து வருகிறார். அதற்கு மேலாக 3 லோகங்களை படைத்து என்ன உலகம் எல்லாம் அதலை சிதலை ஆதி பாதாளம். ஆமா அதலைன்னு சொன்னா என்ன உலகம் அதலைன்னு சொன்னா ஆகாய லோகம். அதுதான் ஆகாய உலகம். சிதலைன்னு சொன்னா சுதலைன்னு சொன்னா நாமல் வாழக்கூடிய மத்திய லோகம். அதுதான் இந்த பூமி. பாதாள லோகம்னு சொன்னா பாதாள உலகம் நாமளுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கான். அப்பா இதுக்கு கிளைமான இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னு சரிதானே? அப்படியா? ஆமா. அந்த ஆதி பாதாள லோகத்தில அசுர அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தவன் யாரையா? வளரக்க ராஜோதந்தா எல்லாம் புகமெல்லாம் அரசாண்டு வாரானே பாதாள லோகத்தில அரசாண்டு வாரானே நீதிமுறை தவறிடாமல் நிச்சயமா ஆண்டு வார வல்லரக்க ராஜோதன புகழ் சூடும் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வார ஆண்டு வரும் நாளே 16 வயதிலே பட்டங்களை சூடுவார்
அவனி புவனம் எல்லாம் ஆமா அந்த ஆதி பாதாள லோகத்திலே பாதாள உலகம் எல்லாம் ரிஷிமுகா வர்ணனும் இரத்த கண்ணீர் ஆற்றுதையால் பெற்றெடுத்த ஆமோ அவன் பேருதான் வல்லரக்க ராட்சுதன். அப்ப அவன் பேருதான் அரக்கனா வல்ல அரக்கனா? ஆமா, அவங்க வல்லமை தவ இருந்ததுனால வல்லமை என்றும், அரக்கர் குலத்திலே வந்து பிறந்தனால அரக்கன் என்றும், ஆமா வல்லரக்கன் என்று பேர்நாமங்களை கொடுத்தார்கள். பேர்நாமத்தை கொடுத்தார்கள். ஆமா, 16 வயசு ஆச்சுன்னா அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். நாட்டு பொறுப்பு ஒப்படைக்கணும், முதல்ல கல்யாணம் முடிக்கணும். நாட்டை சும்மா ஒப்படைச்சிருவாங்களா? அதானே. ஒரு மன்னனுக்கு நாட்டை ஒப்படைக்கணும்னா, கோயிலுக்கு வரி கொடுக்கணும்னா முதல்ல தாலி கட்டி அம்மா ஒரு தபுளாக்க வேண்டாமா? என்ன சொன்னானே சொல்லுங்க. உண்மைதான் உண்மைதான். அதாவது 17-18 வயசுல இருப்பாங்க. அடியாரங்க தான் குட்டையை குழப்பாங்கன்னு பார்த்தா இப்ப அண்ணாய் மாதிரி எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சா தானே கோயில வரி, கோயிலுக்கு வரி கொடுக்க முடியும். ஆமா, அது போன்று என்ன அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். ஆமையா. ஆமா, அதாவது சின்ன வயசுல செல்ல கல்யாணம் பாங்க. ஓஹோ, செல்ல கல்யாணம்னா என்ன? அம்மா அப்பாக்கு வயசாயிருச்சு, ஆமா, மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு பாக்கணும். ஆமா, அந்த நாட்டை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். அவையோ ரிஷிமுகா வர்ணனோட ஆமா அந்த வல்லரக்கனோட அம்மான் மகளாகிய ஆமையா பவளக்கண்ணி பெண்கொடியை கொண்டு வந்து அவனுக்கு திருமணத்தை செய்து முடித்து வைத்தார்கள் அல்லவா? ஆமையா. அவன் அரியாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தான் வல்லரக்கன். அவன் செங்கோல் பிடித்து சிம்மாசனத்துல அமர போறான். 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து படியாக போட்டார்கள். 9வது வந்து சனீஸ்வர பகவான குப்புற போட்டாங்க. அந்த மனுஷனை மட்டும் குப்புற போட்டாங்க. அவரை வானத்தை பார்த்து போட்டா உலகம் தாங்குமா? எழுத்துத்தான் 2 பொல்லாத. அப்படியா? அப்படி இருக்கும்போது அந்த ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான். அரியாசனத்துல இருந்து அந்த ரிஷிமுகா வர்ண என்ன சுவாமி? எம்மகனே வல்லரக்கா, வல்லரக்கா, எம்மகனே வல்லரக்கா, வல்லரக்கா, செங்கோலும் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, ஊரு எல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, உலகமெல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, உலகமெல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, அடடே உன் பொறுப்பு. போட் 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 போட். அப்படி வல்லரக்கன் ஆண்டு வரக்கூடிய நாளையில, ஆண்டு வரக்கூடிய போதோ அவன் என்னைக்கு செங்கோலை பிடிச்சு சிம்மாசனத்துல அமர்ந்தானோ, 12 வருட காலம் நாட்டுல மழை இல்ல. ஒரே பஞ்சம்னா பஞ்சம். அப்பா கடிய கொடிய பஞ்சம். அது எப்பேற்பட்ட பஞ்சமா இருக்குது தெரியுமா? என்னம்மா? 12 வருட பஞ்சம் வந்து மறக்காதது நாளியது நாயகரே ஆளாக்கு உருண்டவஞ்சோ. அரக்கனை தான் தோசவஞ்சோ, அரக்கனை தான் தோசவஞ்சோ, உருண்டவஞ்சோ. என்னை ஆளாக்கு உருண்டவஞ்சோ, அரக்கனை தான் தோசவஞ்சோ, தோசவஞ்சோ. என்னை தாலி விச்சும் பிரிவு தலையளவு பஞ்சமையோ
பசியின் கொடுமையாலே உடுப்பு கீரை உண்டவனோ பிள்ளையை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்டவனோ பஞ்சமாக இருக்கும் போது பாதாள லோகத்திலே 56 அரசரோ பகுதி கொடுக்கலையே பணிந்து நடக்கலையே கிஸ்தி கொடுக்கலையே கீழ் பணிந்து நடக்கலையே வல்லரக்க ராட்சுதனோ மந்திரிய வரவழைத்து 12 வருட காலமாக 56 தேசத்து அரசர்களும் ஆமையா பகுதி பணம் கொடுக்கல. ஆமா பணிந்து நடக்கலையா 12 வருடம் பஞ்சம்னு சொன்னா ஆமா எப்படி இருக்கும்? அதானே அதாவது நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் பைசா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? இப்ப நம்ம ஊர்ல கொஞ்சம் துட்டு செலும்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செலும்பா இருந்தா நம்ம தெற்கு சோடல மாடசாமி கோயில்ல ஆமா ஏன் பணம் இவ்வளவு இருக்குல்லப்பா, நிறைய இருக்குல்லப்பா, கூட ஒரு நாள் நிகழ்ச்சி வைக்கலாம்ல அப்படிம்பாங்க. கொஞ்சம் துட்டு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு வச்சுக்கோங்க. என்னய்யா வரவு செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா ஒரு நாள் நிகழ்ச்சியை கட் பண்ணலாம்லாம்பாங்க. ஆமா ஒரு நிகழ்ச்சியை குறைச்சுக்கிடுவோமே. ஆமா 12 வருட காலம் நாட்டுல மழை இல்ல. அப்ப பஞ்சமனா பஞ்சம். 56 தேசத்து அரசர்களும் ஆமையா அண்ணனுக்கு பகுதி பணம் கொடுக்கல, பணிந்தும் நடக்கல. இவன் கஜானாவை திறந்து பார்க்க கஜானா காலியா இருக்க, பொக்கிசத்தை திறந்து பார்க்க பொக்கிசம் எல்லாம் காலி, பொருள் எல்லாம் குறைஞ்சிருக்க. உடனே வல்லரக்க ராட்சுதன் ஆமையா மந்திரி உடனே மந்திரியை வரவழைத்து என்னையா நாட்டுல 56 தேசத்து அரசர்களும் பகுதி பணம் கொடுக்கல, பணிந்து நடக்கலப்பா, பணிந்து நடக்கலையா, பணிந்து நடக்கல, கிஸ்தி கொடுக்கல, கீழ்பணிந்து நடக்கல, இருசா கொடுக்கல, ஏனென்று நடக்கல. நாட்டுல இந்த 21 வயசு பேவி முதற்கொண்டு என்னை மதிக்கல. உண்மைதானே? அதாவது மந்திரி 56 அரச தேசர்களும் உடனடியாக பகுதி பணத்தை போய் வாங்கிட்டு வரும், அடுத்து வாரும் பறையோசை என்று சொல்ல அந்த பறையோசை சத்தங்கே மக்கள் எல்லாம் 56 தேசத்துல அரசர் எல்லாம் ஓடி வந்து ஐயாவே மந்திரி 26 வருட காலம் பஞ்சம் வந்து சேர்ந்ததையோ, பஞ்சம் வந்து சேர்ந்ததோடு பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம், கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோம், கிஸ்தி பணம் நாங்க கீழ் பணிந்து நடக்க மாட்டோம். அப்படியே நாங்க கீழ்படிந்தோ நடக்க மாட்டோம். மந்திரி எங்க வந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? நாட்டுல நீதி நேர்வு தயவு தாசனை கிடையாது. 12 வருஷம் மழை கிடையாது. உங்க அரக்கனோட அப்பா இருந்த ரிஷிமுகாவர்ண இருந்த காலத்துல மாதம் வருஷம் 3 மழை பெஞ்சிச்சு. ஆமா அப்பப்ப அவன்கிட்ட கொஞ்சம் கருணை இருந்துச்சு, நீதி இருந்தது, நேர்மை இருந்துச்சு. அவன் ஒரு அசுர அரக்கனா இருந்தாலும் நீதியோட நேர்மையோட இருந்தான். உங்க அண்ணன் என்னைக்கு போய் உட்கார்ந்தானோ சண்டால பாவி என்ன 12 வருட காலம் மழையே இல்ல. ஆமா அந்த காலத்துல மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு, வருஷம் 3 பூ விளைஞ்சிருக்கு. மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பெஞ்சிருக்கு? அந்த காலம் வேதங்கள் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை. வேதங்கள் ஓதும் வேதியர்னா யாரு? இந்த கோயில்ல கணபதி ஓமம் வளர்ப்பா உள்ள அந்த அந்தனர், அந்த ஐயா வந்து அவங்க படிச்ச வேதத்தை விடாம ஓதுனாங்கன்னா
கருங்கல்லுக்கு கூட ஒரு உயிர் வருமா? நீதி நெறியர் கொற்கை பாண்டியர், ஆமா, அவருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. மாதம் கற்புடைய மங்கையர்கள், ஆமா, மாதம் கற்புடைய மங்கையர்னு சொன்னா அந்த காலத்துல வடக்க தாத்தா ஊருக்கு வடக்க மதுரைக்கு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கிளவி வடக்க பார்த்து கால் நீட்ட மாட்டா. என் எசமா வடக்க வேலைக்கு போயிருக்காரு, திசைய பார்த்து கால் நீட்ட கூடாது. தெக்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தெக்க பார்த்து கிளவி கால் நீட்ட மாட்டா. வீட்டுக்காரு பேரு கருப்பசாமின்னு இருக்கும். கடையில போய் என் குழந்தை பிள்ளை, என் குழந்தை பிள்ளை இப்பதானே வருது அண்ணா இருக்கு பாருங்க, என்னது அந்த இனிப்ப கொடுங்க. ஆமா, கருப்பட்டின்னு பேர சொல்ல மாட்டாளாம். ஆமா, சுக்கு, வீட்டுக்காரு பேரு சுப்பிரமணின்னு இருக்கும். சுப்பிரமணியா சுக்க வந்து சுக்குன்னு பேர சொல்ல மாட்டாளாம். ஏ தாத்தா, தாத்தா அந்த காஞ்ச இஞ்சி இருக்கு பாருங்க, அந்த காஞ்ச இஞ்சி கொடுங்க அப்படிம்பாங்க. ஆமா, காட்டை கட்டி மலையை கட்டி சொல்லுவா. ஆனா இப்ப அப்படியா? அரிசி விச்சிடும் அந்த நெருக்கும். ஆமா, நீதி நெறிமுறை தப்பிய மன்னர்களுக்கும் புருஷனை கொன்ற பூவே இருக்கும். ஆமா, இப்ப வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் 1000 ரூபாய் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு கையில அப்படியே கொடுக்கணும். கொடுக்காரா? ஆமா, வீட்டுக்காரு 200 ரூபாய் அவர் மேல லேசா அலுப்பா இருக்கும்னு அந்த அங்கன பச்சை போடு கல்ல நிப்பாட்டுவாரு. 800 ரூபாய் கொண்டாந்து கொடுப்பாரு. என்ன 1000 ரூபாய் தானே சம்பளம், நான் குழு கட்டணும். ஆமா, தெற்கு மாடசாமி கோயில் அம்மன் கூடைக்கு குறுப்பு சேலை எடுக்கணும். ஆமா, பக்கத்து வீட்டுக்கார 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டா, ஆமா, எனக்கு 2500 ரூபாய்க்கு பரணி செல்வராணில போய் எடுத்துட்டு வரணும். ஆமா, அப்படிமாங்க. அவர் குடும்பத்துக்கு கஷ்டத்தை அறிஞ்சு கோயில் கொடைக்கு எப்படி செலவழிக்கணும் திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அடிக்கிறதுக்கு ஒரு கைதான் வாங்கியிருப்பாரு. இங்க இருந்துட்டு கத்துவா, ஏ கரிப்பையில என்னை அடிக்கவா செய்த கரிப்பையிலன்னு காக்கா, உன்னை வேலைக்குழுக்க வெடுக்குன்னு கொடுக்க, காக்கா, ஆமா, உன்னை கடுவாய்க்கு ஒரு வாயா கொடுக்க, போற வழியில பொட்டுன்னு போவ, சரிதானே, சொல்லால கொள்ளுவாளாம். ஆமா, தாய்மார்கள் அப்படி புருஷனை கொன்ற பூவை இருக்கும். ஆமையோ, புருஷனையும் கொண்டவங்க, ஆமா, கொண்டாட்டியும் கொண்டவங்க இருக்குதானே செய்தாங்க. உண்மைதானே? அப்படி மழை தூத்திக்கிட்டு போதுங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது 56 தேசத்து அரசர்களும் மந்திரி உன் மன்ன அசுர மன்னனுக்கு மண்டையில பழம் இருந்துச்சுன்னா மல்லுக்கு வர சொல்லு, மல்லுக்கு வர சொல்லு, அவனா நானான்னு பாத்துருவோம், யுத்தம் செய்து பாப்போம். ஆமா, அவையா பகுதி பணம் கேட்ட வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், அம்மா கொடுக்கவே மாட்டோம், நல்ல படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அங்க இருசாப்பானம் சொல்லு, இருசாப்பானம் போடு, இருசாப்பானம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து நின்னு சண்டை போட தயங்கவே மாட்டோம், எதிர்த்து நின்னு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், அல்ல எதை சண்டை செய்வதற்கு நாங்க கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க கெட்டே வச்சு சண்டை செய்ய போட போட மாட்டேரி புத்தி கெட்ட தந்திரி
உங்க மண்ண அரக்கனுக்கு பகுதி பணம் வேணுமா படையெடுத்து வர சொல்லு கிஸ்தி பணம் வேணுமா சண்டை செய்து பாத்திடலோ மண்டையில பிளம் இருந்தா மல்லு கோடி நாட்ட சொல்லு மல்லு செய்து பாத்திடலோ நெஞ்சதில பிளம் இருந்தா யுத்த கோடி நாட்ட சொல்லு யுத்தம் செய்து பாத்திடலாம் 56 தேசர்களோ அரசரும் சொன்ன போதே அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த நல்ல மந்திரியோ ஓடோடி வாராரு ஏ மந்திரி என்ன அண்ணன் அரக்கனுக்கு நெஞ்சில பிளம் இருந்துச்சுன்னா யுத்த கொடி நாட்ட சொல்லு சண்டை செய்து பார்த்திடலாம் சார் மந்திரி அந்த பக்கம் போனா பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி அரக்க விரட்டுதான் இந்த பக்கம் வந்தா 56 தேச மன்னர்களும் நிக்க நிலையே சரியில்லை ஆமா அப்படி என்று சொல்லி சொன்ன போது நாம அங்கிட்டு இங்கிட்டு அலையறத விட அங்க இருக்க அரக்கனை நாம வனத்துக்கு அனுப்பணும் போனவன் வனத்துக்கு போனவன் வந்தா தானே உண்டு போனவன் காணி இருந்தவனுக்கு தான் சொந்தம் அப்படி என்று மனதில் நினைச்சு கொண்டு அரக்கனிடம் ஓடி வந்து ஐயாவே வல்லரக்க மன்னா இந்த மாதிரி 56 தேசத்து அரசர்களையும் நான் பகுதி பணம் கேட்டேன் உங்க மண்டையில பிளம் இருந்துச்சுன்னா மல்லுக்கு வர சொல்லுதாங்க நெஞ்சில பிளம் இருந்துச்சுன்னா சண்டைக்கு வர சொல்லுதாங்க யுத்தத்துக்கு வர சொல்லுதாங்க யாரு சண்டைக்கு வர சொன்னாங்களா ஏ மந்திரி திரட்டு நம்ம படைய திரட்டுப்பா யானைப்பட பள்ளிவாசலுக்கு பாத்துட்டீங்களா குதிரைப்படை என்னப்பா ஆச்சு அதுவும் போயிருச்சா ஒட்டகப்பட அப்ப நம்மகிட்ட என்ன படம் தான் இருக்கு என்னென்ன பட சோத்து படம் சொறி படம் தான் இருக்கா மன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டை என்பார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட கொழுந்தேன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட முடவனை மூர்க்க நடித்தால் மூர்க்கனை முனியடிக்கும் என்பார்கள் முக்குல முனி அடிக்குமா அரக்கா மன்னா அவனே இவனேன்னு சொல்றதை விட சிவனேன்னு போயிடலாம் சண்டைக்கு தான் போனமானா சண்டைக்கு தான் போனமானா சைனிகள் நமக்கு இல்ல யுத்தத்திற்கு போனமானா நமக்கு இல்ல கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் சூரி வங்கிய வேண்டாம் ஒத்தையில நீங்களே உலகத்தை ஆளலாவே ஒத்தையிலே நீங்க நின்று உலகத்தை ஆளணும் ஆள வேணுமே அப்படி மந்திரி என்று சொல்ற போது ஆமையோ ஆமா ஒத்தையில நின்று உலகத்தை ஆளணும்னா உங்களை ஆண்டவனை நினைத்த அரும்பெரும் தவங்களை இருக்க வேண்டும் அப்ப அரும்பெரும் தவம் இருக்கணுமா ஆண்டவனா அவரை எங்க போய் பார்க்கலாம் அப்படி ஒருவர் இருக்காரோ ஆண்டவன் 56 தேசத்து அரசருக்கும் பாதாள லோகத்து அரச வல்லரக்க நான் இருக்கேன் எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்காரோ இருக்காரா கடவுளே பார்த்ததுல அப்ப தெய்வத்தை வணங்கி இருப்பானா கோயிலுக்கு போயிருப்பானா திருநீர் பூசி இருப்பானா ஆமா பஞ்சாட்சரம் பூசி இருப்பானா பகவான வணங்கி இருப்பானா ஆமையோ அரக்க மன்னா என்ன மன்னாதி மன்னவரே ராஜமன்னா இறைவன் வாழக்கூடிய
அந்த யமயகிரி பர்வதத்தில ஆருணிய வனத்துல ஆண்டவனை நினைத்து நீங்கள் அரும்பெரும் தவங்கள் இருக்க வேண்டும். இருக்கணுமே. அவன் வந்து 56 தேசத்து அரசருக்கும் அரசங்கிற இதுதான் இருக்கு. ஆமா, உண்மைதானே. முன்ன பின்ன கடவுளை பார்த்திருப்பானா? அதானே பார்த்ததுண்டா? எப்படி சாமி கும்பிடணும் கூட தெரியாது. அதானே கடவுளை பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம்? கைலாசம் போகணுமா? சொல்லுதிய அப்படி அல்ல. நாம இருக்க இடத்துல கடவுளை நினைச்சு அப்பா சொடல செய்வோம். இருக்க இடத்துல ஒரு கற்பூரத்தை ஏத்துனா அங்க வந்து நிப்பாரு. ஆமா, சொரிமுத்து ஐயனார் வந்து நிப்பாருப்பா. எப்போது என் பக்கத்திலே இருப்பாரு. இருக்காரு, இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது ஆமா அந்த அரக்கனை வனத்துக்கு அனுப்பணுமே என்று சொல்லி ஆமா இப்படியே போய் தவம் இருக்க முடியுமா? தவ கோலங்களை நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லும் போது அந்த வல்லரக்கர் ராட்சுதன் என்ன செய்தான் ஐயா? தலைய மொட்டை தானே அடித்தான். தலைய மொட்டை தானே அடித்தான். சன்னியாசி கோலம் கொண்டான். காவி வேட்டி தானே நெஞ்சான். ருத்திராஜ மாலை போட்டான். 1000 மோள கம்பமாத வல்லரக்க ராட்சமாண்டோ தோளதிலே போட்டுக்கொண்டு சன்னியாசி கோலங்கோண்டு வெள்ளி செவ்வா தளமொழுகி விரதங்களை இருக்க போற கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்குவார். நாடு விட்டு நகர விட்டு வாரானே வல்லரக்கு அருணிய வனம் அதற்கு வாரானே வல்லரக்கு முன்வாசல் வாரானே முன்வாசல் தட்டிடுமா 3ஆம் தெருக்கடை 3ஆம் தெருவதிலே வாழாத பெண்ணொரு மூளாத நெருப்பெடுத்து முன்னாலே வரவுங்க 4ஆம் தெருக்காரா நச்சதல பாட்டியாவல் நச்சுன்னு தும்முதாள் 4ஆவது தெருக்கடன் 5ஆம் தெருவார 5ஆம் தெருவதிலே 5-6 பெண்கள் கூடி 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வருவாரோ. அவனோ 6ஆவது தருவது ஆந்தை அலறிடும் அலறும் சத்தம் கேட்டிடும் 7ஆவது தருவதிலே ஏனியும் ஜன்னலும் எதிர வர அரக்கங்கண்டு 8ஆம் நல்ல தருவதிலே ஓடு போட்ட கரும்பூனை குறுக்க வர அரக்கங்கண்டா 9ஆம் தெருவு வாரம் ஓரி குறுக்கலாச்சு உளச்சத்தம் 10ஆவது தெருவு வாரம் 10ஆவது தருவதிலே 10ஆவது தருவதிலே பாம்பு படம் எடுத்து ஆடிடுமா கண்ட கண்ட சகுனம் எல்லாம் கண்ட கண்ட சகுனமெல்லாம் காலாலே தள்ளுதாலே கண்ட கண்ட சகுனமெல்லாம் அவன் காலால 6 சுனைகளின் தான்
ஆமையோ இறைவன் வாழக்கூடிய ஆருணியவனம் அதற்கு வந்து ஆமோ 7 மலை கடந்து அமையா ஈசன் வாழக்கூடிய யமகிரி பர்வதத்திற்கு வந்தான் வல்லரக்கன். ஆமையா அந்த ஆருணிய வனம் அதுல ஆலமரத்து அடியில தவச்சாலையை உண்டு பண்ணி தலைமொழிகி ஸ்நானம் செய்து வீரத்தலை உணராமல் எடுத்த முந்தி பிழியாமல் ஆண்டவனுக்கு சும்மா கும்பிடனா எப்படி? ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு பத்தி சூடத்தோட ஒரு கோயிலுக்கு போனோம்னா கொஞ்சம் துட்டு இருந்துச்சுன்னா என்ன ஒரு பத்தி சூடம் ஒரு பழம் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஆமா இன்னும் கொஞ்சம் பைசா கூட இருந்துச்சுன்னா ஒரு மாலை வாங்கலாம். மாலை தேங்காய் பழம் ஆமா எல்லாம் வாங்கலாம். ஆமா அப்படி என்னய்யா ஆண்டவனுக்கு நம்மளால ஏண்டது ஒரு பானை பொங்கல் இடணும். ஆமோ காட்டிலே 3 கல் பிறக்கினான். ஆமா ஆமையா ஆண்டவனுக்கு பொங்கல் இட்டான். பொங்கல் பொங்கி வருகிற வேளையில வரபோது பானை 2ஆக வெடித்தது. வெடிக்க வெடிக்க ஆமா பொங்கி வரபோது பானை 2ஆ வெடிக்க சகனம் என்று அறியலையே, ஆகாத சகனம்னு நினைக்கல. தேங்காய் உடைத்தான், தேங்காய் சில்லு சில்லா நொறுங்குது, கண்ணோட செதறத. நாளை ஒரு காலத்துல அந்த அரக்கனோட சிரசும் இப்படித்தான் சில்லு சில்லா செதறமா செதற போகுது. கற்பூரத்தை கொளுத்துதான் காற்று வந்து அணைத்தது. ஆமாம்மா நாம சூடம் பொறுத்துறது அந்த கடவுளுக்கு கொடுத்து வைக்கல. அதானே அதானே ஏன்னா அதனால வரைக்கும் அவன் தானே தெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தானே கடவுள் நினைக்கான். கண்ட கண்ட சகுனம் எல்லாம் கண்ட கண்ட சகுனம் எல்லாம் சண்டாள வல்லரக்கு கோலம் போட்ட இடம் 6 கால இடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பந்தடி மேலே எல்லோ கணத்த செப்பு கொடுத்து வைத்தா கணத்த செப்பு கொடுத்து மேலே மாங்குளைய கொடுத்து வைத்தா மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தா மணி உருண்ட தேங்காய் மேல மணி உருண்ட தேங்காய் மேல எல்கடுகு ஒன்று வைத்தா போட் போட் அப்படி போட் 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 அப்படியே அந்த எல்கடுகு மேல எல்லோ குறுங்கடுகு ஒன்று வைத்தான். குறுங்கடுகு மேல எல்லோ இனியா கொட்ட பாக்கு வைத்தான். இனியா கொட்ட பாக்கு மேல எல்கடுகு ஒன்று வைத்தான். எல்கடுகு மேல எல்லோ எல்கடுகு மேல எல்லோ கொத்தமல்லி இதில வைத்தான். அவனோ கொத்தமல்லி இதில வைத்தான். அந்த கொத்தமல்லி இதழின் மேல கொட்டப்பாக்கு ஒன்று வைத்தான். கொட்டப்பாக்கு மேல எல்லோ கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேல எல்லோ மேல எல்லோ குண்டூசிய நாட்டுவானா அரக்கு குண்டூசிய நாட்டுவானா நாட்டுவாரோ மேல எல்லோ அரக்க குண்டூசிய நாட்டுவானா கோழி முட்டை மேலே குண்டூசியை நாட்டினான் வல்லரக்க. வலதுகால் பெருவிரலை ஊன்றி ஆமையா நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் வல்லரக்க. 1 மாதம் 2 மாதம் அல்ல, என்னம்மா 1 வருடம் 2 வருடம் அல்ல, எத்தனை வருடம் 16 12 வருட காலங்களாக வருட காலம் ஆண்டவனை நினைத்து அரும்பெரும் தவங்களை செய்து வருகிறான் அல்லவா. செய்து வருகிறான். அவன் எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல் அண்ணன் தண்ணியது மறந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகராரணே என்று அரணர் நாமோ சொல்லுவான சிவனே நல்ல சிவனே என்று சிவனே என்று
சிவனார் நாமோ சொல்லுவானா சொல்லுவானா நல்ல சிவனே என்று அவனோ பற்கள் எல்லாம் பாசி பெற்று பல ரோமம் எல்லாம் சடைகள் வீண் மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிடுமா கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையே 5 தலை சென்னாகும் அடைகாத்து நின்றிடுமா அடிநாவில் முளைத்த உள்நாவில் பூச்சொரியே உச்சியில் முளைத்த மரோ உள்ளங்கால் பூச்சொரியே உள்ளங்காலில் முளைத்த மரோ உள்ளங்காலில் முளைத்த மரோ அவனுக்கு உச்சியில பூச்சொரியே அப்படி அதுக்கு உச்சியில ஈராறு 12 வருட காலங்களாக அவையா அந்த ஆருணிய வனத்தில வல்லரக்கராச்சுதன் ஆண்டவனை நினைத்து அம்மையப்பா வரம்பொருளே அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இருந்து தவங்களை செய்து வருகிறான். ஆமா சுவாமி. ஈராறு 12 வருடங்களாக ஈசன் பகவானை காணலைய. ஆண்டவனை மறந்து நாமல் தவ குறைகளை வைத்து விட்டோமா? தவத்தில் ஏதேனும் குற்றங்குறைகள் உள்ளதா என்று ஆண்டவனை மனமுருகன் நொந்து பாடுகிறான் வல்லரக்க. ஆண்டவனே பகவானே சம்போச ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர அடியேன் செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கர அடியேன் செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர இந்த அரக்க செய்யும் தவத்தை பாரும். சாமி ஈஸ்வரனை இளையோனே சம்போ சங்கர சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரும். சம்போ சங்கர சிவ சாம்போ சங்கர நல்ல ஏழை செய்யும் தவத்தை பாரும். சாமி என்ன குத்தம் சொல்லு என்ன குத்தம் போடனா போட தெய்வமே என்ன குத்தம் செய்திட்டேனோ? சம்போ சங்கர சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ? சம்போ சங்கர காவியால பாராமல் இருப்பதேனோ? சம்போ சங்கர சிவ சாம்போ சங்கர மைடிய ஆண்டவன் ஈசனை எண்ணி மனமுருகன் நொந்து பாடுகிறான். வல்லரக்கன் செய்யும் தவமானது அவனுடைய தவத்தின் மகிமையினாலே அந்த ஆதி வெள்ளி கைலாசம்
ஆடாத கைலாசம் ஆடுதையா நகராத கைலாசம் ஆதி கைலாசோ நகர்ந்து மெல்ல ஆடுதையா என்ன கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுது அசைதையா ஈசனாகிய எம்பெருமான் வரங்களை கொடுப்பதற்கு அர்த்த சாம வேலையில ஓடோடி வருகிறார். ஆண்டவன் பகவான் வருவார். ஆதிசக்தி பார்வதியா பார்த்தா, என்னம்மா அம்மையப்பா பரம்பொருளே, பரம்பொருளே இந்த நேரம் நீங்க எங்க போறீங்க? என்ன அம்மா பார்வதி, பார்வதி அதோ பார்த்தாயா என்ன அந்த யமேகிரி பர்வதத்துல ஆருணிய வனத்துல என்னை நினைத்து ஒருவன் தவம் இருக்கிறான் அம்மா. அம்மா வரக்க. ஆமா ஆண்டவா பகவானே பரம்பொருள வரம் கொடுக்கிறதுக்கு இதுவா நேரம்? அதானே இந்த சாமநாடு சாமம் போலயா போக வேண்டியது? அதானே, அதாவது நீங்க படிகளக்க போனோம்னா ஆதித்தன் உதிக்கணும், அரணார் படி எடுக்கணும். ஆமா, சூரியன் உதிக்கணும், சொக்கன் படி எடுக்கணும். ஆமா, நீங்க இந்த நேரம் போறதுனால உங்களை நான் நம்ப மாட்டேன் அதனால என்று சக்தி உமா பார்வதியா சொல்லும் போது சொன்ன போது அதோ அந்த வானலோக தேவ ஏவல் பிள்ளை இருக்காரு பாருங்க, உங்க ஏவல் பிள்ளை, உங்க நந்தி பகவான், உங்க நந்தி நந்தி பகவானை வரவழைத்து அவனை போய் அழைத்து வர சொல்லுமாறு சக்தி உமா பார்வதி சொல்லும் போது சொன்ன போது ஆண்டவனாகிய சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து கொண்டு, அப்பா நந்தி தேவா, அப்பா நந்தி, அதோ பார்த்தாயா அந்த ஆருணிய வனத்துல அந்த வல்லரக்கன் என்னை நினைத்து தவம் இருக்கிறார் மகனே. ஆமா, அவனை போய் நீ அழைத்து வருமாறு, கைலாசம் அழைத்து வருமாறு ஆண்டவன் பகவான் மகனே என்று சொல்ல, அவனோ கைலாச அதற்கு நந்தி பகவான், ஆமா அப்பா பரம்பொருளே, அவனோ ஒரு பூலோக பிறவி, ஆமா நானு மானிட பிறவி, கைலாச பிறவி. அவனை எவ்வாறு கைலாசம் அழைத்து வருவது? கைலாசம் அவனை கூட்டிட்டு வரணும்னா எப்படி கூட்டிட்டு வரா? அதற்கெல்லாம் உனக்கு வரம் தரப்பா. அப்படியா? என்ன வரம்? வரமா? என்ன வரம்? இதோ இந்த பார்த்த இந்த 2 மாய குளிகைய கன்னத்துல கடவாயில ஒதுக்கி கொண்டானா, ஒதுக்குன 3.25 நாளிகையில அவனுக்கு ரெக்க முளைக்கும் மகனே. அவனை நீ கைலாசத்திற்கு அழைத்து வரலாம் என்று சொல்லி என்று சொன்ன போது அந்த ஆருணிய வனத்திற்கு நந்தி தேவன் வந்து பார்க்கிறாரு. இவனை சுத்தி ஒரே புத்து முளைச்சிருக்கு. சுத்தி பாக்காரு, கை காலெல்லாம் சோர்ந்து, ஆமையா இந்த வல்லரக்க ராட்சதன் எங்க தவம் செய்திருக்காருன்னு சொல்லி கை கால்கள் சோர்ந்து நந்தி பகவான் எவ்வாறு புலம்புகிறார்களானால், என்ன விதமா? என்னமும் காணலைய அரக்கனை, என்னமும் காணலைய, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, அங்க காணல் அடிக்குது கைகால நோகுது, வேணல் அடிக்குது வெந்தனலாகுது, ஆடினார் பாடினார் அரக்கனை காணாம, அரக்கனை காணாம, தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை, ஓடினார் தெரியல அரக்கனை, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலைய, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. ஏன் அரக்கா 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 என்று அரக்கா என்று 5 6 சத்தம் போட்டா, அரக்கா என்று
இந்த நந்தி பகவான் அரக்கனை அழைத்த போது ஆமாம்மா அப்ப லேசா மெல்ல கேட்க அரக்கன் பொத்துக்குழுக்க இருக்கவனுக்கு ஆமா தலைய தூக்குதான். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்ல. மாடு தப்பி போனா ஆமா என்ன செடியெல்லாம் கண்ணு. ஆமா ஆமையோ தூண்டில்காரங்களுக்கு மிதப்புல கண்ணு கண்ணா இருப்பாங்க. ஆமா புத்தை விட்டு கீழே இறங்கி ஆமா புகழான வல்லரக்கன் ஓடோடி வந்து ஆமோ ஆண்டவன் தான் நம்மளுக்கு வரம் கொடுக்க வந்துட்டாரோ என்று பார்க்கும் போது பகவான் தான் வந்தாரோ. இங்க ஒரு காளை மாடுலாம் நிக்கி சரியான காலம் கண்ணு. ஆமா ஐயோ நம்ம இருந்த தவமே வம்பா போயிரும் போலயே. ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்திருக்காருன்னு பார்த்தா இங்க ஒரு காலங்கண்ணு நிக்க. சரியான காலங்கண்ணா இருக்க. ஆமா நீ யாரடா காளைங்கண்ணு என்று கேட்கும் போது என்னய்யா என்னம்மா ஏ காளை என்ன என் தவத்தை நீ களைச்ச. என் தவத்தை களைச்சதுனால உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா என்று சொல்லும் போது என் அப்பா வல்லரக்கா பொறுப்பா பொறு கிடக்கா நீ சாபம் கொடுத்தா எனக்கு பழிக்கும் மகனே. பழிக்குமாப்பா. 12 வருடம் தவம் வந்திருக்கான் பாத்தீங்களா. 12 வருட காலம் ஆண்டவன் தான் உன்னை அழைத்து வர சொன்னாரப்பா. மகனே வல்லரக்கா ஆண்டவன் அழைத்து வர சொன்னாரா? ஆமா ஆமா ஆமா. நீ யாரு? நான் தான் ஆண்டவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பேர் தான் நந்தீஸ்வரர். நந்தி ஈஸ்வரன். ஆமா நீ தென்காசி பெரிய கோயிலுக்கு போன்னு வச்சுக்கோ. என்னை பார்த்துட்டு தான் நீ ஆண்டவன்கிட்டே போகணும். ஆமா பகவானுக்கு முன்னாலதான் நான் உட்கார்ந்து இருப்பேன். ஓஹோ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உனக்கு கொம்பு 2 வெள்ளி தங்க நிறம், கால் குழம்பு 8 வெள்ளி நிறம், வெள்ளியா ஜொலிக்க நெத்தி சுட்டி வெடிவாளா இருக்கியப்பா. கொடுக்க போறேன் உனக்கு சாபத்தை என்று சொல்லும் போது அந்த நந்தி ஈஸ்வர பகவான் என்னவா அரக்கா நீ என்னோட வந்தா ஆண்டவனை பார்க்கலாம், வரங்களை வாங்கலாம் மகனே. ஆண்டவனை பார்க்கணும்னா நான் எப்படி வருவது? அதற்கெல்லாம் நம்மளுக்கு வரம் கொடுத்திருக்கிறாரு. வரம் தாரேண்டா. இதோ இந்த 2 மாய குளிகைய படக்கன்று வாங்கி கடக்கன்று கண்ணத்துல போட்டா ஒதுக்குன 3.25 நாளிகையில உனக்கு ரெக்க முளைக்கும் மகனே. ரெக்க முளைக்கும் ஜபான்னா என்று நந்தி பகவான் சொல்லும் போது வாங்கி கடக்குன்னு கணத்துல ஒதுக்குனார 3.25 நாளைகள ரெக்க முளைக்க ஏ பாவி ரெக்க முளைச்சதுதான் மேல எங்கேயும் குதிக்கான். ஏப்பா இருக்கானா நில கொண்டு இருக்க மாட்டேக்கானா உருண்டுகிட்டு தானே வாரான். அப்படி என்று சொல்லும் போது ஏ அரக்கா இப்படியே பறந்துட்டு இருக்காத, நம்ம எப்ப ஆண்டவனை போய் பார்க்க என்ன எனக்கு என்ன முன்ன பின்ன வழியா தெரியும்? கைலாசத்துக்கு தெரியும். கைலாசத்துக்கு வழி தெரியுமா? தெரியாதப்பா. அப்பா நந்தீஸ்வர பகவானே நீங்க முன்ன போங்க, உங்க பின்னையே நான் வாரேன் என்று சொல்லி நந்தி தேவன் முன்பறக்க வெள்ளி கைலைக்கு தான் அரணாரோட இடம் ஏகவெள்ளி கைலைக்கு தாயீசனோட மதி எதற்கு? ஏகவெள்ளி கைலைக்கு தாயீசனோட மதி எதற்கு? நந்திதேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க இருவேறுமே வரந்தல்லவோ வரந்தல்லவோ அது கைலாசம் வருவார்களா கைலாசம் வருவார்களா பரந்தல்லவோ பரந்தல்லவோ அப்படியே அப்படி நந்திதேவன் முன்மறக்க வல்லரக்கன் பின்பறக்க கைலாச வாசலிலே கைலாச கீழக்கோட்டை வாசல்ல தெய்வ இந்திரன் கொலுச்சப பலவிதமான மலர்களை பறித்து சாமியை பார்க்கணும். சும்மா வெறுங்கையோட போக கூடாதுல்ல, வெறுங்கை வீசுங்கைமா போகலாமா? ஆமா பலவிதமான மலர்களை பறித்தான் வல்லரக்கன். வடக்கு கோட்டை வாசலில
சாட்சாதி சிவபெருமாளும் சக்தி உமா பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கள் ஆடிக்கொண்டிருப்பது வழக்கம். அந்த ஆட்டங்களை காண இது போன்று கூட்டங்கள் கூடியிருப்பது ஒரு வழக்கம். நந்திதேவன் கூட்டங்களை வழக்கு சொல்ல, எப்பா வல்லரக்கா, என்ன அதோ பார்த்தாயா, சடா முடியோடு கையில் கங்காச்சலம் கமண்டலத்தோடு சக்தி உமா மகேஸ்வரியோடு இருக்கிறார் பார்த்தாரா? யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தோடு. அவர்தான் ஆண்டவன் சிவபெருமான் மகனே என்ன என்று சொல்ல, அந்த ஆண்டவன் சிவபெருமான் அருகில் போகும்போது என்ன குனிஞ்சதல நிமிரல, அப்படியே 5 ஒடிக்கு 5 புலன்களை அடக்கி வரவாங்க போறான். பகவான் ஏறிட்டு பார்த்தார். நீதான் வல்லரக்கனா? எப்பா என்னப்பா என்ன நினைச்சு நீதான் தவம் இருந்தியா? நீதான் அரக்கனா? உன் பேர் தான் வல்லரக்கனா? வா 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 மகனே வா. உட்கார் உட்கார் உட்கார். வா 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 மெல்ல மெல்ல நிதானமா வாப்பா. ஆமா அப்படி என்று சொல்ல, ஆகிய சாட்சாதி சிவபெருமான் வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, வந்த மறு பக்கத்திலே என்னும் மகனே வல்லரக்கா, ஈசன் பக்கம் வந்த மறு உன்னுடைய தவம் போலே தவம் போலே. அப்படி இந்த உலகத்தில கண்டதில்லை கண்டதில்லை தவம் போலே தவம் போல. போட் 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 போட். மகனே வல்லரக்கோ, ராவணன் தவத்திலையோ 4 பங்கு அதிகமாடா, கும்பகர்ணன் தவத்திலையோ கோடி பங்கு அதிகமாடோ, இந்திரன் தவத்திலையோ 7 பங்கு அதிகமாடா. என்ன வரம் கேளுதே, கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் வரங்கள் எல்லாம். கிருபையோடு உனக்கு தாரே உனக்கு தாரே, அடட வரங்கள் எல்லாம். போட் 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 போட். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் கேட்ட பொழுது, ஆண்டவனா பகவான் கேட்ட போது, ஆண்டவா பகவானே, உங்கள் பிறப்பால எனக்கு ஒரு குறையும் இல்ல. ஒரு குறையும் கிடையாது, நல்லா இருக்கேன். ஆமா ஒரு குறையுமே இல்ல. வேற ஏன்டே இங்க வந்த? அப்ப நான் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் இருந்திருக்கோம், அடிகாரங்களோட நான் இன்னைக்கு வீட்டுல இருந்திருக்கணும். ஒரு குறையும் இல்லன்னு கேட்ட. ஆமா வேற ஏன் கைலாசத்தை நோக்கி வந்த? என்ன செய்ய, மைனி வில்லு படிக்கும் சொல்ல போய்த்தா ஆர்வமா ஆடியாங்க எல்லாம் போட்டேன். அது ஊருக்கு வந்திருக்கிய. ஆமா மைனிக்காண்டி, என் தம்பி பவன்குமார் காண்டி, ஆமா அதிசயபுரம் மக்களுக்காண்டி என் மாயாண்டி சுடல மக்கள் சொத்து தான் மகேசன் சொத்து. உண்மைதானே ஐயா? வாசல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சாலும் ஆமா இன்னைக்கு காவியாங்கிற ஒரு பேரு புகழ கொடுத்திருக்கிறாரு. ஆமா உண்மைதானே? அந்த வாக்கு, ஆமா மக்களோட பாசம், ஆமா அன்பு பாசம். இந்த மலையில இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கீங்களா? அதான உண்மைதானே? பாட்டுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். இந்த கோயில்ல இந்த சாமியார் தான் அண்ணாச்சு, இந்த பூசாரி அண்ணாச்சு, இவங்க தான் இருந்தாவோ. சரி இவங்க ஒரு 4 பேர் தான் இருந்தீங்க. இந்த கூட்டம் இல்ல. அப்படியா? அப்படி இருக்கின்ற பட்சத்தில ஆண்டவா பகவானே, ஆமா நான் கேட்கக்கூடிய வரமோ ரொம்ப சிறுசு. நான் கேட்கக்கூடிய வரத்தை நீங்க தரணுமானால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? யார் மேல செய்யணும், எப்ப செய்யணும்? அதோ உங்க பக்கத்துல இருக்கிறாங்களே அவங்க மனைவி சக்தியுமா பார்வதி, அவங்க மேல எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேணும்.
அடப்பாவி வந்தது வராதமா நம்ம அடிமடியிலே கை வச்சுட்டானே. கெட்டின பொண்டாட்டி மேல சத்தியம் கேட்கானே. இவனுக்கு நாம சத்தியத்தை கொடுக்கணுமானா சத்திய கோட்டுக்குள்ளுக்கத்தான் இவனை இழுக்கணும். ஆமா, அப்படி என்று சொல்லும் போது அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் எவ்வாறு சத்தியங்களை செய்து கொடுக்கிறார்களானால் என்ன விதமாக உன்னானை என்னானை உடையவள் தன்னாரே கணபதி மேல் சத்தியம்மா கண்டிப்பா வரம் வந்தாரே வேலவமே சத்தியம்மா ரெண்டு வரம் உனக்கு தாரே பச்சை தண்ணி கையில் வாரோ பகவான் உண்மை சொல்லுவாரோ காரம்பசு பால் கறந்து பால் கறந்து அங்கே கடவுள் உண்மை சொல்லுவாரா சொல்லுவாரோ உண்மை சொல்லுவாரே சொல்லுவாரே அந்த ஆண்டவனும் சொன்ன போது ஆண்டவனை பகவானே என்னோட வார்த்தைகளோ ஆண்டவா பகவானே படைத்த படப்பாளே அம்மா நான் ஒரு மானிடர் இந்த மானிட உடம்பிலே அம்மா 2 கைகள் உண்டு. ஐயா 2 கையில எனக்கு 5 விரல்கள் உண்டு. 5 விரல்கள் உண்டு. 5 விரல்களிலேயும் ஆமா ஆள்காட்டி விரல் எடுத்து அகிலமெல்லாம் ஆண்டவா உமை நினைத்து அகில உலகமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா முழங்க வேணும். பாம்பு விரல் எடுத்து பகவானை உனை நினைத்து பாருலகம் நீட்டினாலும் சுவாமி பஸ்பமா எரிய வேணும். ஏ அப்பா மோதிர விரல் எடுத்து முக்கண்ணா உமை நினைத்து சுவாமி மூவுலகம் நீட்டினாலும் மோதி தீ பிடிக்க வேணும். பிடிக்கணும். சுண்டு விரலான் எடுத்து சொக்கேச உமை நினைத்து சூழுலக நீட்டினாலும் சுக்கு சுக்கா எரிய வேணும். எரிந்து தனலாகணும். முண்டு விரல் நான் எடுத்து முக்கண்ணா உமை நினைத்து மூ உலக நீட்டினாலும் எந்த திசை நீட்டினாலும் யாரை நான் தொட்டாலும் எரிந்து தனல் ஆக வேண்டும் என்று கேட்ட பொழுது அமையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் ஐயையோ என்ன 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்கானே. நாளை ஒரு காலம் நம்மள நினைச்சுக்கிட்டு தலைய சொரிஞ்சாம்னா சுக்கு சுக்கா நொறுங்கிட்டா ஆமையா சுக்கு சுக்கா நொறுங்கிட்டா அந்த அவ பேரு நமக்கு இல்லையா? அப்படி என்று சொல்லும் போது பார்த்தார் சிவபெருமாள். என்ன சுவாமி? ஏ எம்மகனே வல்லரக்கா எம்மகனே வல்லரக்கா எத்தனையோ வரம் இருக்கு அந்த வரம் உனக்கு வேண்டாம் கோடி நல்ல வரம் இருக்கு கொடிய வரம் உனக்கு வேண்டாம் ராவணே ஆண்டவர் லங்காபுரி உனக்கு தாரே இந்திரங்கைய வாழுதாரே யமதருமே கையில் இருக்கும் யமசூலம் யமபாசம் யமன் ஆக்கினியம் உனக்கு தாரே வானோர் படை வெல்வதற்கு வஜ்ராயுதம் உனக்கு தாரே தவத்தோர தலையருக்கு சண்முகனார் எழுந்தார் மாப்பிள்ளைய நீருக்கு மார்க்கண்டைய வரமுந்தாரே கைலாசத்தை உனக்கு தாரே கைலாசத்தை உனக்கு தாரே இந்த கடவுளோட பட்டம் தாரே
ஆண்டவா பகவானே, நான் உங்ககிட்ட கேட்டது என்ன, நீங்க குடுக்கது என்ன? அதானே 5 விரலுக்கு அக்கினி வர நான் கேட்டேன். ஆமா, நீங்க என்னன்னா வாழுதாரம் வேலுதாரங்கிய. அதானே கல்யாணம். ஆண்டவா, நீங்க வரத்தை மட்டும் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன முக்குக்கு உங்களை போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன், பிளக்ஸ் அடிச்சிருவேன். ஆமா, பிளக்ஸ் அடிச்சு ஒட்டிடுவேன். பகவானுக்கு பொய்யெல்லாம் புளியோதர, ஆமா, சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல், புலிவுனி பகவான், ஆண்டவன் புலிவுனி பகவான் பொய் சொல்லி பகவான். ஆமா, முக்குக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன். ஆமா சொல்லிருவேன். ஆமா ஆமா, அத வேற மாதிரி கமெண்ட் பண்ணிராம. அவரு இன்னமேதான் அவரு உங்களை வடிவ வீட்டுல போயிருக்கும் கட்டன் சாயா கொடுத்துருக்காவோ, அத குடிச்சுட்டு வீடியோல எப்படி தெரியும்? வேற ஒண்ணும் இல்ல, அண்ணாய் ஒரு கட்டிங் போட்டிருக்காருன்னு தெரியும். அல்ல விதைக்கு தொண்டைக்கு எதமா கடுங்காப்பி நீங்க கையில வச்சிருக்கிற அவரு வேறமா எழுதுவாரு. எல்லா இடத்துல வந்திருந்தா பால் காப்பி போட்டு குடுத்துருப்பாவோ. ஆமா, மாட்டுக்கு பண்ணையில பால் ஊத்துறோம்ல 8-9 மணிக்கு, பால் கெட்டு போயிரும். என்ன செய்ய, விளக்கு பூசைக்கு வந்துட்டோம். விளக்கு பூசை அண்ணாச்சி 2 மணி நேரம் நீ கொடைக்கு வருவல்ல, உனக்கு பால் என்ன பண்ணவே கொண்டு வச்சிருவாங்க. அப்படியா? அதெல்லாம் செய்வாங்க. ஆமா, விளக்கு பூசைக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டாவோ. ஆமா, வீட்டுல இருந்தோம்னா எடுத்து வச்சிருந்திருப்பாவோ. என்னக்கா பால்ட்டி கொண்டாந்துருப்பா. ஆமா, அப்படி என்று சொல்லும் போது நீங்க சும்மா குடுக்கல, சத்தியம் பண்ணிருக்கீங்க. காராம் பசுவிலையும் தண்ணி மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. குடிக்க தண்ணி இல்லாம அலைய போறாரு. அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவன் பகவான் என்ன வாரம் இருக்குன்னு சொல்ல முடியல, தாரன்னு சொல்ல முடியல. சாமி அச்சில சிக்குனே இரும்பு போலே, இரும்பு போலே. ஆன வாயில் அகப்பட்ட கரும்பு போலே, கரும்பு போலே. எடனா எறும்பு போல. அலை கடலில் அகப்பட்ட துரும்பு போல, அக்கினி குழியில் விழுந்ததொரு சிறகு போல. இல்லை என்று சொல்ல முடியாமலோ, தாரன் என்று சொல்ல முடியாமலோ, இருதல கொல்லி எறும்பு போலே, எறும்பு போலே. ஈசா அங்கோ எங்கோ மொழிப்பாரா, மொழிப்பாரோ. அடடே எறும்பு போலே. மரம் இருக்குன்னு சொல்ல முடியல, மரம் இருக்கு தாரம்னு சொல்ல முடியல. முடியல. ஆமா முடியல. அந்த சத்தியம் வாங்கியிருக்கோம்ல, அப்படி என்று சொல்லி ஏ வல்லரக்கா பிடிப்பா அப்படி என்று சொல்ல சொன்னபோது தந்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கோ தாரணையில் கேட்டவரோ தந்தேனடா, தாரணையில் கேட்டவரோ தந்தேனடா. ஏ வல்லரக்கா தந்த வாரத்திற்கு நீ தவ கொடுமை செய்தையானா, தந்த வாரத்தாலே தாரணியில் மாண்டிடுவான். கொடுத்த வாரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வாரத்தாலே குவலயத்தில் மாண்டிடுவான். குவைத்திலையா நீதி தவறி நீயோ நடந்தையானா,
நடந்தையானா நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லோ நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லோ நடந்தையானா அடடே நிச்சயமா இந்த வாரம் உன்னை கொல்லோ அவன் வாங்க மட்டும் வாங்கி நின்றான் வாங்கிய பின்ன நின்றான் ஓரம் என்ன சொல்லல போயிட்டு வாரம் என்ன சொல்லல துரும்பு போல இருந்தவா துள்ளுதானே சிங்கம் போல எறும்பு போல இருந்தாரோ யானை போல நிக்கானே பனி போல இருந்தாரோ பண போல நிக்கானே சொல்லாம பெரியாம சொல்லாம பெரியாம வாரானே வல்லருக்கு போறமன்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல காரியம் கழிஞ்ச உடனே வரத்தை வாங்கியாச்சு நீட்டிக்கிட்டே வாரான் யாரடா எரிப்போன்னு சொல்லி யாரை எரிக்கலாம் பாதாள லோகத்துல 56 அரசத்தை எரிக்கணும்னு சொல்லி ஆமா அவ்வளவு 1 மணிக்கு பிறகு செஞ்சிடலாம் கரெக்டா 1 மணிக்கு 1/4 மணி நேரம் 4 மணி நேரம் கரெக்டா 1 மணி போறம்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல அப்படி என்று இருக்கும் போது திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனி பார்த்தார் நாரத மகாமுனி பார்த்தார் ஏன் அப்ப வாரத வல்லரக்கம்ல இவனை இப்படியே விட்டோம்னாவே இந்த உலகத்தையே அழிச்சிருவானே என்று சொல்லி அந்த நாரத மகாமுனி ஏ வல்லரக்கா என்னடே கையில வச்சிருக்க நாரதரும் எதுக்கு நிக்காதீங்க நீட்டிருவேன் எரிச்சிருவேன் ஏ சொல்லுடு ஆண்டவனை நினைச்சு அக்கினி வரத்தை 5 விரலுக்கும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் ஆமா ஆண்டவனையா வரம் கொடுத்தாரா கொடுத்திருக்காரு ஆமா ஆண்டவன் வந்து கொடுக்க மாதிரி கொடுப்பாரு அடுத்து வாங்கிக்கிடுவார் அவரே ஆமா ராவணனுக்கு 7.5 கோடி வரம் சாகா வரத்தை கொடுத்து 7 கோடி வரத்தை அவர் வச்சுக்கிட்டாரு 1/2 கோடி வரத்தை தாண்டே கொடுத்தாரு அவர் 7.5 கோடி வரம் கொடுத்தது உண்மைதான் நல்லவனுக்கு நல்லது செய்யணும் நல்லதே சொல்லணும் கெட்டவனுக்கு கெட்டது சொல்லணும் கெட்டதே சொல்லணும் அப்படி என்று சொல்லும் போது அப்ப நாரதர் சொல்லதும் சரியாத்தானே இருக்குது ஆமா இந்த வாங்கின வரத்தை பரிசோதிச்சு பார்க்கணும் யார் மேல எரிக்கலாம் நம்ம மேல எரிக்க சொல்லட்டுமா ஏ வல்லரக்கா உனக்கு இந்த வரத்தை கொடுத்தாரு பாரு அந்த ஆண்டவன் மேலே நீ இதை சோதிச்சு பார்க்கணும் ஆமா அந்த வள்ளல் பகவான் மேலே சோதிடம் பண்ணி பாரு ஈட்டிய மரத்தில் கூர்மை பாய்ந்ததை போல பலத்த கிடாம் மார்பில் பாய்ந்ததை போல எண்ணாத எண்ணங்களை கொண்டு வல்லரக்க ஆண்டவனை எரிச்சா அந்த பார்வதி நமக்கு தானே சொந்தம் கைலாசமே நமக்கு தானே சொந்தம் ஆமா அந்த மகன் ஆதிமூலம் இருக்கான் பாருங்க ஆதிமூலம் நம்மள அப்பான்னு கூப்பிடுவானே இளைய மகன் வடிவேல் முருகன் நம்ம இடதுபுறம் வந்து உட்கார வச்சுக்கிடலாமே அப்படி என்று சொல்லி ஆண்டவன் பகவானை எரிக்க எண்ணாத எண்ணங்களை கொள்கிறான் ஆண்டவன் ஞானத்தாலே பார்த்தார் ஞானத்தாலே பார்த்து அரக்க வந்து நம்மளை எரிச்சாம்னா என்னத்துக்கு ஆகும் என்று சொல்ல இந்த உலகம் தாங்குமா இந்த அரக்கன் அழுகிற காலம் வரைக்கும் நாம எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்க வேண்டும் ஒத்தையில போனா அரக்க ஓடி வந்து எரிச்சிருவான் தேவாதி தேவர்களை கூட அழைத்து எப்பா தேவர்களே அசுர அரக்க அழியும் காலம் வரைக்கும்
நாம யமுனை ஆற்றங்கரை ஓரத்துல ஆமா நந்தவன தோட்டத்துல ஆமையா நீங்க எல்லாம் செவ்வரளி நந்தவன தோட்டமா இருங்க. ஆமா நான் செவ்வரளி புஷ்பமா வந்து ஒளிந்து கொள்கிறேன். செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமா ஒளிஞ்சுக்கிடுதேன். அப்படி என்று சொல்ல கடவுள் பகவான் சொன்ன ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடுகிறார்களானா யார் யாரெல்லாம் வானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் தானவேரும் ஓடினார் மறையவேரும் ஓடினார் இந்திரரும் ஓடினார் சந்திரரும் ஓடினார் சூரியரும் ஓடினார் சுக்கேசன் ஓடினார் அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார் ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார் கிளி நல்ல வாகனத்தில் மன்மதன் ஓடினார் சிங்கமோக வாகனத்தில் காளி தேவி ஓடினார் நெட்டோட்டம் ஓடுதாங்க. ஆண்டவன் பகவான் ஓட ஆதி மூல விநாயக பெருமாளுக்கு ஓட முடியல. அன்னைக்கு சாப்பாடு கூடி போச்சு, கொலக்கட்டை கூடி போச்சு. அம்மையப்பனை வழிமறிச்சு அம்மையப்பா பரம்பொருளே பரம்பொருளா நான் எத்தான் தண்டி இருக்கேன், என் பேர வயிறு முன்னெடுக்க என் பெருசாளி பின்னிலுக்க நான் மூத்த மகனா பிறக்கலாமா, மூசிக வாகனத்தை தரலாமா? அம்மையப்பா என்ன பாவம் செஞ்சேன், நான் ஒரு பாவம் செய்யலையா. பிள்ளையார் மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு, இப்படி அருதி வச்சு கொழுதியல மேல பவர்ல இருக்காரு. ஐயா பகவானா விநாயக பெருமாள் நான் முதலே சொன்னேன், கேட்கலைய. அப்படி இருக்கும்போது ஆமையா ஆதிமூலம் அப்பா பெருச்சாளி வாகன ரேசு நினைக்காதடே. ஆமா ஊரை கெடுக்குமா ஊமை வீட்டை கெடுக்குமா பெருச்சாளி. உண்மைதானே? ஆமா அது பூமியை நோக்கி மூச்சு விட்டதானால் பூமி இரண்டு கபாலமாக இடிக்கும் மகனே. ஆமாம்மா அங்க போய் நீ முச்சந்தில அமர்ந்து கொண்டு ஆமா அதாவது என்னம்மா அங்க அமர்ந்தையானா உன் தாய் ஒரு வேம்பாக, உன் அப்பா ஒரு அரசாக, உன் தாய் மாமா ஒரு ஆலமரமாக அங்க நாங்க வந்து இருப்ப மகனே. காவலமாக விநாயக பெருமாளை முச்சந்தியில் அமர வைத்துக் கொண்டு மரங்களை கொடுத்து 8 நாள நெட்டோட்டம் ஓடினான். ஓடிக்கொண்டு இருந்த மாணல் உடையெடுத்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமான் பணிந்தார். அரளிக்குள்ள இருந்தமான அறக்க வந்து எரிப்பான் என்று செவ்வரளி புஷ்பத்திலே சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். தரையில் உள்ள கெங்கையரை தலையதிலே இறக்கி வைத்து அக்கினியால் இருத்தமான தண்ணீரால குளிரச் செய்து சடை உளைய முடி உளைய சங்கர பகவான் தான் ஒளிய அடலே முடி உளைய சடை உழைந்தது, முடி உழைந்தது, அள்ளி கட்ட நேரம் இல்ல. ஆண்டவன் பகவானுக்கு அள்ளி கட்ட முடியல. ஆமா தலையில் உள்ள கெங்கையரை தரையதிலே இறக்கி வைத்து அக்கினியால் எரிந்தமானால் தண்ணீரால குளிர செய்யலாம் என்று சொல்லி 8 நாளா ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா ஆண்டவன் இப்ப இல்லாத கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல. சக்தி உமா பார்வதியா முத்து முத்தா கண்ணீரை வடித்து ஆண்டவனை காணாமல் அழுது புலம்புகிறாள். ஆண்டவனை எவ்வாறு தேடுகிறாளானால் கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்த கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தேடி பார்த்த கடவுளை காணாமல் கலங்கு கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை அவ கடவுளோட மனைவி அவ தங்கை
நாடு கைலாசமெல்லாம் நாதனை தேடி பார்த்த நாடு கைலாசமெல்லாம் நாதனை தான் தேடி பார்த்தா நாதனை காங்காமல் அழுகுவாழ பார்வதியா நாட்டுக்கேத்த நங்கை அவன் ஆராயுணன் தங்கை நாட்டுக்கேத்த நங்கை அவன் ஆராயுணன் தங்கை அவன் நாட்டுக்கேத்த நங்கை நாராயணன் அவன் பார கைலாசமெல்லாம் பகவானை தேடி பார்த்த பகவானை காணாமல் பதறுவாழ பார்வதியா பச்சை மாலின் தங்கை பகவானுட மனைவி பச்சை மாலின் தங்கை அதி பகவானுட மனைவி பச்சை மாலின் தங்கை அந்த ஆதிசக்தி பார்வதியா முத்து முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிக்கால அண்ணனான கண்ணனை அழைக்காளே பார்வதியா அலைகடலில் சயனம் செய்யோ ஹரிராம அருமை பார்க்கடலில் பள்ளி கொண்டோ பச்சை மாலை வாருமையோ கூட பிறக்கலையோ கூட்டுப்பாலு உங்களையோ ஒன்னா பிறக்கலையோ அண்ணாவே கோவால ஒரு கிண்ணத்தில் அறந்தலையோ சூப்பரு தங்கையினோட சத்தம் கேட்டு தாமோதரன் ஓடோடி வந்து பார்க்கடலை விட்டு 7 கடலுமே பொங்கி வருகின்ற அளவுக்கு யார் நாமளை அழைத்தார்கள் என்று சொல்ல ஓடோடி வந்து தங்கையினுடைய கோலத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவன் அண்ணன் கோபாலக்கண்ணன் வருகின்ற வேளையில சக்தி உமா பார்வதியால் ஒளஞ்ச கூந்தல் முடியல நீட்டின காலம் அடக்கல வான்னு கேட்கல வந்தனமும் செய்யல நம்ம தங்கச்சி சிரிக்கணும்னா நம்ம அத்தான 2 வார்த்தை எடக்கு பேசணும் 4 வார்த்தை எடக்கு பேசினா தானே நொறுக்குன்னு கேட்கணும் சமயம் கேட்கட்டா பயன்படுத்திக்கோ ஆண்டி எங்க போன ஆரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனாரம்மா போனாரம்மா குளங்குத்தி பேசாதீங்கோ அப்படியே போட் போட் பேசாதீங்கோ ஏ தங்கச்சி என்னம்மா என்ன ஆச்சு பாரு அண்ணா என் பகவான் போய் 8 நாளா ஆச்சு ஆச்சு கைலாசத்துல அருளும் இல்ல பொருளும் இல்ல என் அத்தா எங்க இருந்தாரும் கொண்டவன நான் இழக்க கோமதிக்கு சம்மதமா என் அத்தா இல்லன்னா மாவிளப்பே பூவிளப்பே ஒண்ணுக்கு 2 அத்தானே செட்ல வச்சிருக்கல மஞ்ச குழி நான் எத்தனை அத்தான் 2 அத்தான் மஞ்ச குழி நான் மறப்பேன் பூவிளப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமான நான் இழப்பேன் நாக்க புடுங்கிடுவேன் நஞ்ச அரைச்சிருவேன் அப்ப அப்படி சொல்லாத என்ன வில்ல அடிக்கணும் ஆமா ஐபிஎஸ்ல பூரா அட்வான்ஸ் வாங்கிருக்கா வயல்காரங்க பதில் சொல்ல முடியாது நஞ்ச சும்மா நான் மட்டும் தும்பணும் அரைச்சு உங்க 6 பேர் வாயிலையும் ஊட்டி விட்டு தான் போவேன் கோயிலு ஒன்னா கூட்டிட்டு போனோம் ஆமா அங்க போய் சரிதானா அப்படி இருக்கும்போது ஆண்டி சக்தி வார்த்தை கேட்டு அம்மா பார்வதி அந்த சடையை எங்க இருந்தாலும் 8 நாள நான் கொண்டு வரேன் என்று சொல்ல ஆமா இப்படியே போனா அரக்கன் வந்து எரிப்பான் என்று சொல்லி அன்று ஒரு காலத்துல ஆயர்பாடியில நந்தகோனார் வீட்டுல ஆடு மேய்க்கும் யாதவர் போல நாமல் வடிவம் கொண்டு ஆடு மாடுகளை பத்தி கொண்டு ஆடு மாடுகளை பத்தி கொண்டு அந்த ஆடு மாடுகள் மேய்த்த களைப்பு தீர சீங்குழலை வாசித்து வருகிறார் பெருமான் கண்ணன் வாசிக்கார். ஆமா ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே
ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே தகதும் தக பசுவே பசுவே அப்படி சீங்கூழல் சத்தம் கேட்டு பசுக்கள் எல்லாம் சீங்கூழல் சத்தம் கேட்டு பசுக்கள் எல்லாம் செவிதூக்கி திருநடனம் ஆடிடுமா செவிதூக்கி திருநடனம் ஆடிடுமா அங்கே கண்ணனும் ஊதுகின்ற சத்தம் கேட்டு கன்றுகள் தலையசைத்து ஆடிடுமா கன்றுகள் தலையொதுக்கி ஆடிடுமா ஆடாய் பசுவே 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 இளையாடாய் பசுவே அச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் சீங்குழலை வாசித்துக் கொண்டு வருகின்ற வேளையில் வாசிக்க இசைக்கு மயங்காதவர் இவ்வுலகில் யாரும் கிடையாது யாருமே கிடையாது. சிவபெருமான் நடராஜ பிரியர் நடன பிரியர். ஆமா அந்த இவரோட சீங்குழல் சத்தமானது ஆமா செவ்வரளி புஷ்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு பாருங்க ஆண்டவன் பகவான். அந்த செவ்வரளி கோப்பு சுதி தவறாமல் ஆடுகிறது. ஆமா திமி திமி என சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கோப்பு சாந்து மாடவே சிவனிருந்த அரளி கோப்பு சாந்து மாடவே ஆதி சிவனும் ஆடவே நல்ல சிவனு இருந்த அரளி கோப்பு சாந்து மாடவே அங்க மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது தத்தரிகிட தரிகிடவன தாளம் போடவே தத்தரிகிட தரிகிடவன தாளம் போடவே ஒத்த கோப்பதே நல்ல தத்தரிகிடவன தாளம் போடவே ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயன் கேலி அதிகம் கூறிட அரணை கண்டு மாயன் கேலி அதிகம் கூறிட ஓடி பார்த்திட அதனை கண்டு மாயன் கேலி ஆண்டவன் சிவபெருமாள். ஆமா அங்க அந்த சுதி தவறாமல் அந்த கொப்பு ஆடுகின்றது. ஆடும் போது பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். ஆகா நம்ம மைத்துனர் தான் இதுல இருந்து ஆடுதாரோ. ஏ அத்தானோ அத்தான் ஓ மச்சாரோ மச்சா அப்படி என்று சொல்லும் போது சிவபெருமான் பாக்காரு அரக்கன் தான் சொருவத்தை மாத்தி நம்மள மச்சான்னு கூப்பிடுதாரோ. அத்தாமனு மச்சாமனு முறை சொல்லுதானோ. மச்சான் என்று சொல்லாதடா மானம் கெட்ட வல்லரக்கா. அத்தாமனு சொல்லாதடா அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கெட்ட வல்லரக்கா. வல்லரக்கா ஐயையோ எம்பெருமான் கோபாலன் கேலிகளை செய்த போது ஆகா நம்ம அத்தான் தான் நம்மள கூப்பிடுதாரோ அப்படி என்று சொல்லி செவ்வரளி கொப்பை நீக்கிவிட்டு எம்பெருமான் சாட்சாதி சிவபெருமான் வெளியில வந்து அத்தான்
என்ன நானாச்சு பாண்டி மன்னன் கையால ஆம்பளைக்கு ஆம்பளை தான் அடிபட்டேன். நீங்க ஆயர்பாடியில போய் பொம்பளை கையால தயிர் வெண்ணையை திருடி தின்னு அடிபட்டிருக்கீங்க. உண்மையை வளர்ப்பத சொன்னா புல்லும் பரவன் தண்ணி குடிக்காது. இப்படி இரு பேர்களும் கேலிகளை பேசி கொண்டிருந்தா இருக்கும்போது அரக்கனை போய் யார் அழிக்க? நீங்க தான் போய் அழிக்கணும். அப்படி என்று சொல்லும் போது ஆடு மாடுகளை யார் பாத்துக்கிடுவா? ஆடு மாடு எல்லாம் பாக்குறவன் நான் தான் பாக்கணும். இப்படியே சடாமுடியோட ஆடு மாடுகளை பார்த்தா இந்த சொருவத்தில் என்ன ஆடு மாடு எல்லாம் கலஞ்சி ஓடிரும். ஆமா, நீயே ஒரு சொருவத்தை போட்டு விடுங்களேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று அச்சுதன் எம்பெருமான் கோபால கண்ணே கோனார் சொரூபத்தை சிவபெருமானுக்கு கொடுக்க மச்சான் கோனார் பொருத்தம் உமக்கு பேஷா இருக்கு. ஆமா, பசு மேய்க்கும் பரமசிவன் கோனார் போலும், தீர்க்கமுள்ள பாண்டி கோனார் போலும், சிவன் கோனார் போலும், கருமேனி கோனார் போலும், கருமேனி கோனார் போலும். ஆமா, கோனார் பொறுத்த உங்களுக்கு பக்காவா இருக்குயா. நான் போயிட்டு வருத வரைக்கும் என் மாட்டை பாத்துக்கோங்க. ஒண்ணு குறைஞ்சாலும் ஒண்ணுக்கு 2 வேணும். டபுளா கேப்பேன். ஆமா, சரிதானா? மாட்டுக்காரையே மச்சான் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கணும். மாட்டுக்காரவே அப்படி எம்பெருமான் கோபால கண்ணே ஆடு மாடு மாக்கியம் யாதவர் சொரூபத்தை கொடுத்து விட்டு எப்படி அழிக்க வேண்டும் என்றால் ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. யாராவது பெண்ணால் கெட்டவர்கள் பேருல 5 நிமிஷம் தான். பெண்ணால் கெட்டவர்கள் பேருலகில் அதிகம் உண்டுப்பா. ஆமாப்போ, என்ன உங்களுக்கு அவசரம் இல்ல கேக்க? இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, வெளியில வந்து நிக்காராம். வாலி கெட்டதும் பெண்ணால, ஆமா, வான ராவணன் கெட்டதும் பெண்ணால. பெண்ணாலதான் பின்னால இருக்கிறவன் கெட்டதும் பெண்ணால. அப்படியா? அப்படி என்று சொல்லி பெண் சொரூபத்தை எடுக்கிறார் கொண்டல் வரனன் தன்னோட சொரூபமாரியே பெருமா. கொண்டல் வரனன் தன்னோட சொரூபமாரியே பெருமா. கோசலையால் வேசமாரே, கோசலையால் வேசமாரே கோலங்கொள்வாரோ. சொரூபமாரியே பெருமா. கோசலையால் கோலங்கொள்வாரே அண்டரில்லை யோர்கள் மிக்க ஆனந்த பாட எம்பெருமா. அண்டரில்லை யோர்கள் மிக்க ஆனந்தம் பாட எம்பெருமா. அச்சுதனோ இச்சைதனை, அச்சுதனார் இச்சைதனை பெண் சொரூபமான ஆனந்த பட பெருமா. அச்சுதனார் இச்சைதனை பெண் சொரூபமான மண்பிரலோ கால்களுக்கு பீலி கட்டுவோமே பெருமாளுக்கு.
மயிலினையால் மோதிரமோ மயிலினையால் மோதிரமோ மாணிக்கத்தாலே பேழை கட்டுவோமா பெருமாளுக்கு மாணிக்கத்தாலே அவரோ எடுத்தாரே ஒரு சொரவோ எம்பெருமான் கோபாலனே இரட்டு வயது போலே எடுப்பார் குல பெண்ணை போலே பெண்ணுக்கான பெண்ணழகே பேட கொண்ட மயிலழகே கண்ணுக்கு கண்ணழகே காது மூக்கு வடிவழகே மூக்கழகம் மொழியழகோ முகத்தினோட திருவழகோ ஐந்து நல்ல விரலழகம் மதுரணத்து செயலே 10 நல்ல விரலழகம் பைத்தனத்து செயலே கண்ணாரோட உளையதிலே கருக்கட்டி வார்த்ததை செட்டி கடத்தெருவில் செம்பூரிக்கு வார்த்ததை கொய்யவனார் இடமதிலே குட்டந்தட்டி வார்த்ததை சிச்சுடுக்கை கடைந்ததோ சேலை கட்டும் இடையல காஞ்சிபுரம் சட்ட ஓட்டு காஞ்சிபுரம் பட்டு கட்டு கனகாம்பர சட்டை போட்டு போட்டிட்டு மையலு உருவங்களும் மைதீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பெண்ணே தன்னழகு காணாதே தன்னழகு காணாதே தங்க நகை போட்டு வாரோ காணாதே அவ தங்க நகை போட்டு வாரு தன்னழகு காணாதென்று தங்க நகைகளாலே மோகினி அலங்கரித்தால் எம்பெருமான் கோபாலக்கண்ண மோகினி அவதாரங்களை கொண்டு அவதாரத்தை கொண்டு மோகினினா நம்ம நினைக்க மாதிரி பேய் கிடையாது, பெரிய அழகு நிறைஞ்ச பெண்ணுதான் மோகினி. ஆமா, சிலவங்க சொல்லுவாங்கல்ல, ஏன் போவாத முக்குல மோகினி நிக்கின்னு, ஏன் மோகினி அடிச்சிருப்பா, அவ்வளவு ஒரு ஆடம்பரமா இருப்பாளாம், அழகா இருப்பா. தன்னழகு காணாதென்று தங்க நகைகளாலே அலங்கரித்து ஆமையோ தம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி தலையில தலை குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியாந்தா யாரப்பா நீ வனவேடா வனவேடா வாடா போடாவா ஏன் மோகினி, நான் சாதாரண ஆளு கிடையாது, நான் தான் பாதாள உலகத்துக்கு அரசே, பவள கண்ணிக்கு புருஷன், வருங்கால வல்லரக்க அரச மண்ணே நான் தான், உன்னோட வருங்கால கணவனும் நான் தான். ஆமா அண்ணா, நீங்க தான் வல்லரக்கனா, அண்ணா அண்ணான்னு சொல்லாத, தனியா வாரவன தங்கையா என்னன்னு அண்ணா, அப்படியா ஒத்தையில வாரேன் உடம்பரப்பா என்னங்க அப்படி என்று சொல்லும் போது மோகினி அதெல்லாம் தெரியாது, உன்னை பார்த்ததுல இருந்து நான் உன்னை கெட்டாம வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படி என்று சொல்லும் போது அந்த மோகினியா கேளு கேளு வல்லரக்கோ கேளு கேளு வல்லரக்கோ என்பளப்பம் சொன்னமான வெள்ளி விடியாது விடிவெள்ளியும் கால் வீசோ, பிறந்ததுதான் மலையாளம் வளர்ந்ததுதான் மலையாளம், மலையாள தேசத்தில மலையரசன் என்பதற்கு அக்காதங்க 8 பேர் அருமையாக நான் பிறந்தோம், மூத்ததொரு
அக்கால காசியில வாழுகின்றோ காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சிய கொடுத்திருக்கோம். இரண்டாவது அக்கால காஞ்சியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு காமாட்சிய கொடுத்திருக்கோம். மூன்றாவது அக்கால மதுரையில வாழுகின்ற மீனாட்சி சொக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திருக்கோம். அது கிளைய அக்கால நெல்லையப்ப டவுனதில நெல்லையப்ப இருங்க காந்திமதிய கொடுத்திருக்கோம். அது கிளைய அக்கால குச்சாலம் கண்ணதில குச்சால நாளருக்கு குழல்வாய் மொழிய கொடுத்திருக்கோம். அது கிளைய அக்கால சங்கரன் கோவிலில உளவா சங்கரருக்கு கோமதிய கொடுத்திருக்கோம். எட்டாவது நான் பிறந்து எட்டாவது நான் பிறந்து என் பேரு மோகினியா நான் எட்டாவது நான் பிறந்தேன். என் பேரு மோகினி. எங்க அப்பாவோட அரண்மனையில நான் பிறந்த நட்சத்திரம் மூலம், பிறந்த மாதம் சித்திரை. எங்க அப்பா அரண்மனையில 56 தேசத்து அரசர்கள் போட்டாவை கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கலையா? 56 தேசத்து அரசர்களுக்கு என்னை வந்து மாலை போட சொன்னாங்க. அதுல ஒரு ஒருத்தருக்குள்ள மனுஷன் அழைப்பு கொடுக்காமலே வந்திருந்தாரு. மை வச்சாரோ மாந்திரம் வச்சாரோ தெரியல. நான் போட்ட மாலை சொக்கம் கழுத்துல சொக்கி போய் விழுந்துச்சு. ஆமா, ஆனையில ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி சீரு கொண்டு போனேன். அங்க போய் எங்க மதுரையில வாக்கப்பட்டு போன பாருங்க, 4 பக்கம் வாசல் திறந்து இருந்துச்சு. அங்க இருந்து ஒருத்தி வந்தா பச்சையர்னு, ஆளும் பச்சை சேலையும் பச்சை, அவ தோல்ல இருக்க கிளியும் பச்சை. வந்து என் தலைமுடிய பிடிச்சு சங்கத்தை இழுத்து வந்தா. ஆமா, சாணி சமந்து கஞ்சி குடிச்சாலும் சக்கலாத்தி கூட கஞ்சி குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் தாலியாத்த அங்கே போட்டுட்டு நான் வன தேடி வாரேன். தனியா வாரவில தங்கை நீ என்னன்னு அரக்கா மோகினி மலையாளத்து குட்டியானோ உன்னை நான் அடையாம விட மாட்டேன் என்று சொல்லும் போது, அடே வல்லரக்கா, நான் உன்னை கல்யாணம் முடிக்கணுமானா எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? யார் மேல? உன்னோட மூத்த மனைவிய முகம் திருப்பி பார்க்க மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை நான் கைவிடிப்பேன் என்று சொல்லி உன் முண்டு விரலை எடுத்து உன் தொண்டைய 3 சுத்து சுத்தி உன் செரச சுத்தி தொண்டையில வைக்கணும். அப்படி என்று சொல்லும் போது அலை கடலிலே தலைமொழிகி நான் வல்லரக்கேன். 3 முங்கு முங்குவானோ பாப்பானோ, மோகினி இருக்காளா போயிட்டாளான்னு. மோகினி கரையில நின்னுக்கிட்டு 3 முங்கு முங்கு அப்படி என்று சொல்லும் போது, எல்லா குளிர் என்று சொல்லும் போது, என் மோகினி உன்னானை என்னானை உடையவர் தன்னானை, என் மூத்த மனைவி மேல சத்தியமா அவன் முகம் திருப்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி 3 தரம் சுத்தி தொண்டையில அவனோட